கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். அது என்ன வசனம் அப்படின்னா, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது நம்மை படைத்து நம்மை உண்டாக்கின தேவனுடைய விருப்பம். அது அவருடைய சித்தம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். எல்லா மனுஷனும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கணும். எல்லா மனுஷரும் இயேசுவே ஜீவனுள்ள தேவன், கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதே இந்த பூமியில், இந்த தேசத்தில், நம்மளை சுற்றி இருக்கிற பகுதிகளில், நம்ம பார்க்குற இடத்துல எல்லாருமே, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாருமே, பூமியும் அது நிறவும் கர்த்தருடையது போல கர்த்தரை அறிகிற அறிவினாலே நாம் வாழ்கிற இந்த பூமி நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி, நமக்கு எப்படி ஒரு ஆசை வாஞ்ச விருப்பம் இருக்கோ அதை காட்டிலும் இது தேவ சித்தம் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏதாவது ஒரு வியாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. கடன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தா ஏற்றுக்கொள்கிறாங்க. நிறைய அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்த்து என்ன பண்றாங்கன்னா, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஏற்றுக்கொள்கிற நாம் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்ந்திருக்கிறோமா? சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடைந்து இருக்கிறோமா அப்படின்னா இது கம்மியா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியில ஒரு உற்சாகம் வரும். அதாவது நிறைய நல்ல நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்கு ஆவியில் என்ன பண்ணப்படும் அப்படின்னா ஒரு உற்சாகம் வரும். நல்லா நம்ம சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம். ஆனால் வார்த்தையின் சத்தத்தை நாம கேட்கிறோமா? சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோமா? திருவசனத்தை நம்ம கேட்கிறோமா? ஹல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவடையணுங்கிறது தேவனுடைய சித்தம். ரட்சிக்கப்படுறது எப்படி தேவனுடைய சித்தமோ, ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யம். நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே அப்படின்னு ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி என்று கர்த்தர் வேதத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு அப்படின்னா சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் சத்தியம் நம்ம விடுதலை ஆக்கும். அப்போ பாடுகிற பாடல்ல நமக்கு வருகிற உற்சாகம் வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறதற்கு நமக்கு வருகிறதா? ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் தருகிறோமா? வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறதுல முக்கியத்துவம் தருகிறோமா? வார்த்தையை வெளிப்படுத்துகிறதுல பிரசங்கம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற உள்ளதை உள்ளது என்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லுகிற காரியமும், கண்டிக்கிற காரியம், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற காரியம், அதில் நமக்கு விருப்பம் இருக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. இதை நம்ம என்ன பண்ணணும்னா நாம நிதானிச்சு பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்தால் மாத்திரமே பரலோகத்துக்கு நேராய் நாம் நடக்க முடியும். இந்த பூமியில நாம் நல்லா வாழணும் அப்படின்னா சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். வேத சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். திருவசனத்தை அவமதித்தால் நாசமாவோம் என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அப்போ வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம், வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம ஆர்வத்தோடு வாஞ்சையோடு நம்ம கேட்குறோம், வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு கேட்டு கீழ்ப்படுகிறோம், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து டெய்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்தை வாசிக்கிறோமா? வார்த்தையை கேட்கிறோமா? வார்த்தையின் மேல தாகம் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்களை தொடுகிற யாரா இருந்தாலும், எந்த சத்ருவா இருந்தாலும் சரி, உங்களை அவர் கண்ணின் மணி போல அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. அவருடைய கண் உங்கள் மேலே இருக்கட்டும். அவர் தம்முடைய வசனத்தின்படி உங்களுக்கு ஆலோசனை தருவாராக. அவர் வார்த்தையின் சத்தத்தை கவனமாய் கேட்பீர்கள், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.